வணக்கம். மும்பை மாநகரத்துல மோர்கான் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மயூரேச விநாயகரனுடைய வரலாற இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம். பல யுகங்களுக்கு முன்னாடி மைத்தில தேசத்தை சக்கரபாணி அப்படிங்கிற மகாராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வரான். அவனுக்கு உக்ரை அப்படிங்கிற மனைவி இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சூரிய பகவானினுடைய அருளால ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பிறந்த குழந்தை சிந்து நதியினுடைய தீரத்துல பிறக்கிறதுனால வருண பகவான் காட்சி கொடுத்து இந்த குழந்தைக்கு சிந்துராஜன் அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். அதற்கு பிறகு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வீரதீர பராக்கிரமமா அந்த சிந்துராஜன் அப்படிங்கிற குழந்தை வளருது. அதை பார்த்து அசுரகுருவான சுக்கராச்சாரியார் இந்த குழந்தையிடம், அதாவது சிந்துராஜனிடம், நீ சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பல வரங்கள் பெற்றால் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்றார். சுக்கராச்சாரியார் சொன்னதை கேட்டு இந்த சிந்துராஜனும் தவம் செய்ய போறான். தவம் பலிச்சு சிவபெருமான் காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த சிந்துராஜன் சொல்றா, இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்யணும், எனக்கு அழிவே வரக்கூடாது அப்படின்னு சொல்ற. சிவபெருமான் சொல்ற, என்னுடைய மகன், அவனுடைய கையாலதான் உனக்கு மரணம் ஏற்படும், அந்த வரத்தை உனக்கு தருகிறேன், இந்த உலகம் அனைத்தையும் நீ கட்டி ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிடற. சிவன் கிட்ட வரம் பெற்றதும் அந்த மமதையில இந்த உலகத்துக்கே பலவிதமான துன்பங்களை கொடுக்கறான் இந்த சிந்துராஜன். இந்த சிந்துராஜனின் ஒல்லை தாங்காம தேவர்களும் முனிவர்களும் மற்றவர்களும் விநாயக பெருமான சரணாகதி செய்ய விநாயக பெருமான் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் மகனாக பிறக்கிறார். மகனாக பிறந்தவர் சிந்துராஜனை எதிர்த்து போர் செய்ய வர. போர் செய்ய போகும்போது ஒரு அற்புதமான ஒரு வேள்வியை செய்து அந்த வேள்வியில் இருந்து தோன்றிய மயிலை தன்னுடைய வாகனமாக வைத்துக் கொண்டு இந்த சிந்துராஜனை எதிர்த்து போர் செய்து இந்த சிந்துராஜனை வதம் செய்கிறார். இந்த சிந்துராஜன் அவனுடைய மரண தருவாயில இந்த இடத்திலேயே, இந்த மயூர வாகனத்திலேயே அனைவருக்கும் காட்சி கொடுத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமானை கேட்க, அவனுக்கு அருள் செய்யும் விதமாக அந்த இடத்திலேயே மயூரேச விநாயகர்னு மயில் வாகனத்தோட காட்சி தர. இந்த மயூரேச விநாயகர் அந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் மோர்கான், மோர் அப்படின்னா மயில் என்று அர்த்தம். அந்த மோர்கான் அப்படிங்கிற இடத்துக்கே விநாயக பெருமான் மயில் வாகனத்தோடு இருக்கிறதுனாலதான் இந்த பெயரே வந்தது. இந்த விநாயகரை நம்ம வழிபட்டு வரும்போது நமக்கு சகல விதமான நன்மைகளும் ஏற்படுது. இந்த மோர்கான்ல இருக்கக்கூடிய விநாயகரினுடைய திருக்கோயிலை நம்ம பார்த்தோம்னா வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு மினாரை பார்க்கறா போலவும் ஒரு மசூதியை பார்க்கறா போலவும் இருக்கும். ஆனா கிட்ட நெருங்கி போய் பார்த்தாதான் இது ஒரு விநாயகர் கோவில் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த விநாயகர் கோயில்ல 4 துவாரங்கள் இருக்கு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 4 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய 4 வாயில்களாக இந்த கோயில் இருக்கு. நம்மளும் இந்த மயூரேச விநாயகரை சென்று வணங்கி பலவிதமான இன்னல்களில் இருந்தும் விடுபட்டு பலவிதமான சந்தோஷங்களை அடைவோம். மும்பை மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அஷ்டவிநாயகர் ஆலயங்களை தொடர்ந்து நம்ம தரிசனம் செய்துகிட்டு வரோம். அதுல 2வது ஆலயமாக இருக்கக்கூடியது சித்தேட்டக்ல இருக்கக்கூடிய சித்தி விநாயகரினுடைய ஆலயம். இந்த அஷ்டவிநாயகர்களினுடைய பட்டியல்ல இந்த விநாயகர் 2வதாக வந்தாலும் வரம் கொடுப்பதுல இவர்தான் முதன்மையானவராக இருக்கார். பிரளயம், அதாவது இந்த உலகமே அழிந்த அந்த சமயத்துல உலகமே நீரில் சூழப்பட்ட அந்த நிலையில ஆதிசேஷன் மேல யோக நிதிரை செய்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய செவியில் இருந்து வந்த அழுக்கிலிருந்து 2 அரக்கர்கள் தோன்றுகிறார்கள். அவர்களுக்கு மது, கைடபன் அப்படின்னு பேர். இவர்கள் 2 பேரும் பிரம்மதேவரை துன்புறுத்தி அவரிடமிருந்து வேதத்தை கைப்பற்ற நினைக்கிறாங்க. பிரம்மதேவர் வேற வழி இல்லாம விஷ்ணு தேவரை தன்னுடைய உதவிக்கு அழைக்க விஷ்ணுவானவர் இந்த மதுகைடவர்களை எதிர்த்து சண்டை போடுறார். சண்டை செய்ய ஆரம்பிச்சதுதான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா சண்டையோட முடிவை யாராலையும் பார்க்கவே முடியல. ஏன்னா சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. இதை பார்த்த அத்தனை தேவர்களும் என்ன செய்யறதுன்னு வழி தெரியாம கைலாசத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட சொல்ல, சிவபெருமான் மகாவிஷ்ணுவானவரை அழைத்து விக்னேஸ்வர ஷடாட்சரி மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். இந்த மந்திரத்தை மகாவிஷ்ணுவானவர் ஜபம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஜபம் செய்த பிறகுதான் அவருக்கு தெரியுது, இந்த மதுகைடவர்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை வணங்காமல் யுத்தம் செய்ததாலதான் இந்த யுத்தம் முடியாம வளர்ந்துகிட்டே போகுது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் விநாயக பெருமானை வணங்கிவிட்டே தொடங்க வேண்டும் அப்படிங்கிற சாஸ்திரத்தை விட்டுட்டு நம்ம சண்டை செய்தது தான் இதற்கு காரணம்னு மகாவிஷ்ணுவுக்கு புரியுது. மகாவிஷ்ணுவுக்கு புரிந்த சமயம் அந்த விநாயகரானவர் காட்சி கொடுத்து அந்த விநாயகரானவர் இந்த மதுகைடவர்களை வெல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை மகாவிஷ்ணுவுக்கு சொல்ல, அந்த ரகசியத்தை கேட்டு மதுகைடவர்களை இந்த மகாவிஷ்ணுவானவர் வெல்கிறார். இப்படி சித்தி அடைய முடியாத ஒரு யுத்தத்தில், அதாவது வெற்றி அடைய முடியாத ஒரு யுத்தத்தில் இந்த மகாவிஷ்ணுவானவருக்கே உதவி செய்து மகாவிஷ்ணுவுக்கே வெற்றியை ஈட்டி கொடுத்ததால் இந்த விநாயகருக்கு சித்தி விநாயகர் அப்படின்னு பேர் வந்தது. சாதாரணமா எல்லா விநாயகரனுடைய துதிக்கையும் இடது பக்கமா தான் இருக்கும்.
ஆனா இந்த சித்தி விநாயகரினுடைய துதிக்கை மட்டும் வலது புறமாக இருக்கும். வலது புறமாக துதிக்கை இருக்கக்கூடிய விநாயகர் பொதுவாகவே கேட்ட வரம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். மும்பையில இருக்கக்கூடிய 8 விநாயகரினுடைய கோயில்கள்ல இந்த சித்தி விநாயகர் மட்டுமே வலம்புரியாக இருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விநாயகரினுடைய கோயில் மலை முகடுல இருக்கு. இருந்தாலும் அந்த மலை முகடையே சேர்ந்து சுத்தி வராங்க. ஏன்னா இந்த விநாயகரை மட்டும் தனியாக சுற்றி வருவதற்கு பாதை இல்லை என்பதனால அவர் இருக்கக்கூடிய அந்த மலை முகடையே சேர்ந்து 7 தடவை பிரதட்சிணம் வராங்களாம். சொல்ல போனா அந்த பிரதட்சிணம் வரக்கூடிய பாதை கூட சரியானதாக இல்லை. இருந்தாலும் இந்த விநாயகர் மேல இருக்கக்கூடிய பக்தியினால அவர் தன்னுடைய வாழ்க்கையில விளக்கேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையினால பக்தர்கள் அந்த மலைமுகடோட சேர்ந்து விநாயகரை வலம் வருகிறார். இப்படி கேட்டதை கொடுக்கக்கூடிய சித்தி விநாயகரை நாமும் வணங்கி பலவிதமான நன்மைகளை பெறுவோம். மும்பை மாநகரத்துல இருக்கக்கூடிய அஷ்ட விநாயகர்களை நாம தொடர்ந்து தரிசனம் செய்துகிட்டு வரோம். இந்த காணொளியில அந்த அஷ்ட விநாயகர்கள்ல 3ஆமவராக இருக்கக்கூடிய வல்லாலேஸ்வரர் அப்படிங்கிற விநாயகர் கோயிலை நம்ம தரிசனம் செய்யலாம் வாங்க. மும்பை மாநகரத்துல பாலி அப்படிங்கிற நகரத்துல இருக்கக்கூடியது இந்த விநாயகரினுடைய திருக்கோயில். பல காலங்களுக்கு முன்னாடி இந்த பாலி அப்படிங்கிற கிராமத்துல கல்யாணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய வணிகன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மனைவி பெயர் இந்துமதி. இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு வல்லாளன் அப்படின்னு பேர். இந்த குழந்தை மற்ற குழந்தைகளோட சேர்ந்து காட்டுல விளையாடும் போது காட்டுல ஒரு கல்லை அவன் தரிசனம் பண்றான். அவன் கண்ணுக்கு மட்டும் அந்த கல்லு ஏனோ பிள்ளையாரினுடைய வடிவத்துல காட்சி கொடுக்க அந்த பிள்ளையாரினுடைய திருவுருவத்தின் மேல காதல் கொண்டவனாக பக்தி கொண்டவனாக அந்த விநாயகருக்கு பூஜை செய்து கொண்டே இருக்கான் தனம். இவன் பூஜை செய்வதை பார்த்த மற்ற சிறுவர்கள் இவனுக்கு உதவி செய்வதாக பூஜையில தாங்களும் ஈடுபட்டாங்க. இப்படி மற்ற சிறுவர்கள் அத்தனை பேரும் வணிகத்துல எதிலையும் ஈடுபடாம விநாயகரை வழிபடுவதிலேயே ஈடுபட்டதுனால அங்க இருந்த மற்ற வணிகர்களுக்கு கோபம் வந்தது. அவங்க அத்தனை பேரும் வந்து வல்லாளனை பற்றி அவனுடைய தந்தையான கல்யாணனிடமும் இந்துமதியிடமும் கோள் மூற்றாங்க. இதை கேட்ட கல்யாணன் கையில ஒரு பிரம்பை எடுத்துக்கொண்டு இந்த வல்லாளன் இருக்கக்கூடிய காட்டுக்கு போறார். அந்த காட்டுல விநாயகரினுடைய திருவுருவத்தை பார்க்கிறார். அதற்கு முன்னாடி இவன் தவம் பண்றதை பார்க்கிறார். வந்த கோபத்துல தன்னுடைய குழந்தையை எடுத்து ஒரு மரத்துல கட்டி வச்சு அப்பாவானவர் அவன் செய்த பூஜைகளை எல்லாம் கலைத்து அவன் வைத்திருந்த விநாயகரினுடைய திருவுருவத்தை போட்டு உடைக்கிறார். இதையெல்லாம் பார்த்த அந்த வல்லாளனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகி இந்த கொடுமையை யார் செய்தார்களோ அவர்களினுடைய கால் விளங்காம போகட்டும், கண்ணு தெரியாம போகட்டும், காது கேட்காம போகட்டும்னு பலவிதமாக சபிக்கிறார். அவ அப்பா சொல்றார், இப்பவாது நீ இந்த பிள்ளையார பூஜை செய்வதை விட்டுட்டு என் கூட வரியா இல்லையா அப்படின்னு கத்துறார். ஆனாலும் அதை கேட்காம இவன் தொடர்ந்து விநாயகரினுடைய நாமத்தை சொல்ல நீ இங்கேயே கட அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பாவானவர் சென்று விடுகிறார். அவன் தொடர்ந்து விநாயகரினுடைய நாமத்தை ஜபம் செய்ய விநாயகர் ஒரு சிறுவனினுடைய வடிவத்துல வந்து அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். அவனுடைய கட்டை அவிழ்த்து விட்டு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அந்த வல்லாளனுக்கு வந்திருக்கக்கூடியது விநாயக பெருமான் தான் அப்படின்னு தெரியறது. அந்த சிறுவனுடைய காலில் விழுந்து எனக்கு உன்னுடைய அருளே போதும், நான் பூஜை செய்த இந்த இடத்துல நீ எல்லா நேரமும் இருந்து எப்பொழுதுமே இருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அருள் செய்யணும் அப்படின்னு நமக்காக விநாயகர் கிட்ட இந்த வல்லாளன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குழந்தை வேண்டிக்கிட்டானா. அந்த குழந்தையினுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கும் வல்லாலேஸ்வரராக பாலி அப்படிங்கிற மும்பை மாநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல விநாயக பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த பாலியில இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கினால் நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு ஞானமும் ஏற்பட்டு வாழ்க்கையில உயர்ந்த பதவி கிடைக்கிறது என்பது அனைவரும் அனுபவத்தில் கண்ட உண்மை. சத்ரபதி மகாராஜாவான சிவாஜி இந்த விநாயகரை ரொம்ப அருமையாக பூஜை செய்திருக்கிறார் அப்படின்னு நம்மளுடைய வரலாற்று பதிவுகள்ல நம்மளால பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட வல்லாலேஸ்வர விநாயகரை நாமும் வணங்கி நம்ம வாழ்க்கையில உயர்ந்த கதியை அடையலாம். மும்பை மாநகரத்துல இருக்கக்கூடிய அஷ்ட விநாயகர்களை பற்றி நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற விநாயகர் வரத விநாயகர். இந்த விநாயகர் ராய்காட் மாவட்டத்துல இருக்கக்கூடியவர். ராய்காட் மாவட்டத்துல மகத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிராமத்துல அற்புதமாக அருளாட்சி செய்து வருகிறார் இந்த விநாயகர். கிருத்ஸ்மதா என்ற முனிவர் தன்னுடைய வாழ்க்கையில அடைந்த பெரிய இன்னல்கள் நீங்குவதற்காக இந்த இடத்துல விநாயகரினுடைய மூல மந்திரத்தை ஜபித்து அவர் தவம் இருக்கிறார். விநாயகருடைய மூல மந்திரமாக இருக்கக்கூடியது கம் என்ற மந்திரம். இன்னைக்கு கூட நம்ம குழந்தைங்க ஏதாவது ரொம்ப திருசமமும் அக்கிரமமும் அட்டூழியமும் செய்ததுன்னா கம்முன்னு ஒரு ஓரத்துல இரு அப்படின்னு சொல்லுவோம். எதற்கு அப்படின்னா இந்த வாலுத்தனத்தை கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கணபதி பீஜத்தை ஜபிக்கிறதுல திருப்பினா உனக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை நம்ம பெரியவர்கள் சூசகமாக சொல்வதற்காக கம் என்று ஒரு ஓரமாக கிட
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கணபதியினுடைய பீஜாட்சரத்தை ஜபித்து கொண்டு இந்த மகத் அப்படிங்கிற கிராமத்துல கிருத்ஸ்மதா என்ற முனிவர் தவம் இருந்து விநாயக பெருமானனுடைய அருளை பெறுகிறார். விநாயக பெருமானினுடைய அருளை பெற்றவர் என்ன அடைகிறார் அப்படின்னு கேட்டா, பிரம்ம ஞானத்தை, எத்தனை தவம் இருந்தாலும் யாராலையும் அடைய முடியாத பிரம்ம ஞானத்தை இந்த முனிவருக்கு விநாயக பெருமான் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த முனிவர் எனக்கு அருள் செய்வதை போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமானை கேட்டுக்கொள்ள அந்த கிருத்ஸ்மதா முனிவருக்கு அருள் செய்யும் விதமாக இன்னைக்கும் மகத் அப்படிங்கிற கிராமத்துல வரத விநாயகர், அதாவது கேட்டதை கொடுக்கக்கூடிய விநாயகராக காட்சி கொடுக்கிறார். இன்றைக்கும் அடியார்கள் தேடி வந்த அந்த விநாயகரை தன்னுடைய குறை நீங்க வணங்கும் போது அத்தனை குறைகளையும் நீக்கி அருள் செய்கிறார் அந்த விநாயகர். நாமும் இங்கிருந்தபடியே அந்த வரத விநாயகரை வணங்கி நம்ம வாழ்க்கையில இருந்த பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்தும் விடுபட்டு உயர்ந்த கதிக்கு அடைவோம். நம்ம மும்பையை சுற்றி இருக்கக்கூடிய அஷ்ட விநாயகர்களை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில தேயூர்ல இருக்கக்கூடிய சிந்தாமணி விநாயகரை பற்றி இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம். பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தையே 17-14 உலகத்தையுமே கணன் அப்படிங்கிற மகாராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தான். இவன் சிவபஞ்சாட்சரத்தை ஜபித்து சிவபெருமானினுடைய அருளால பல அரிய அற்புதமான வரங்களை பெற்றவன். இவன் ஒரு நாளைக்கு காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அவனுடைய வீரர்களும் அவனுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, நீர் வேட்கையும் பசியும் ஏற்படுது. அந்த சமயத்துல அந்த படை வீரர்களையும் அந்த மகாராஜாவையும் பார்த்தான் ஒரு முனிகுமாரன். அவர்கள் அனைவரையும் இந்த முனிகுமாரன் என்ன செய்யறான் அப்படின்னா, கபில முனிவரினுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சிக்கிட்டு வரான். கபில முனிவர் அந்த மகாராஜாவுக்கும் அந்த படைக்கும் ஒரு குறையும் இல்லாம அறுசுவை விருந்து கொடுக்குற. அந்த அறுசுவை விருந்த நல்லபடியா சாப்பிட்ட அந்த மகாராஜாவுக்கு எப்படி காட்டுல வாழக்கூடிய ஒரு முனிவரால இப்படி நமக்கு ஒரு விருந்து கொடுக்க முடியுதுன்னு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை கபில முனிவர்கிட்டயே போய் கேட்கிறான் இந்த கணன் அப்படிங்கிற மகாராஜா. அதுக்கு கபில முனிவர் சொன்ன, அவருடைய தவ பலனாக தேவேந்திரனே வந்து சிந்தாமணி அப்படிங்கிற கல்ல அவர்கிட்ட கொடுத்ததாகவும், அந்த கல் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உடையதாக இருப்பதாகவும் இந்த கபில முனிவர் சொல்றார். அதை கேட்டதும் இந்த கணன் அப்படிங்கிற மகாராஜாவுக்கு அந்த சிந்தாமணி கல்லை அடைந்தே தீரணும் அப்படிங்கிற ஆசை வருது. கபில முனிவர்கிட்ட கேட்கிறார். ஆனா கபில முனிவர் மறுக்கவே பலவிதமாக கேட்டு பார்க்கிறார். ஆனாலும் கபில முனிவர் தருவதற்கு பிரியப்படாததுனால பலவந்தமாக சிந்தாமணி கல்லை கபில முனிவர்கிட்ட இருந்து அபகரிக்கிறான் இந்த கணன் அப்படிங்கிற மகாராஜா. அந்த சிந்தாமணிக்கல் தன்னை விட்டு போனதினால் மிகவும் வருத்தப்பட்ட இந்த கபில முனிவர் விக்னேஸ்வர ஷடாட்சரி மந்திரத்தை இந்த கபில முனிவர் ஜபம் செய்ய அந்த தவத்தின் பலனாக விநாயகரானவர் காட்சி கொடுத்து கபில முனிவருக்காக கணன் அப்படிங்கிற மகாராஜாவை எதிர்த்து போர் செய்து அந்த கணன் அப்படிங்கிற மகாராஜாவை வதம் செய்து அவன் கையில இருக்கக்கூடிய சிந்தாமணி கல்லை கொண்டு வந்து கபில முனிவர் கிட்ட கொடுக்கிறார். கபில முனிவர் அந்த கல்லை பிள்ளையார் கொடுத்த போது வாங்காம, கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமா நீங்களே, விநாயகரே நீங்களே இருக்கும் போது எனக்கு எதுக்கு சிந்தாமணிக்கல், உங்களுடைய அருள் மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டு அவருக்கு அற்புதமாக அருள் செய்த இந்த விநாயகர் அந்த சிந்தாமணி கல்லை தன்னுடைய கழுத்துல போட்டுக்கிட்டு அந்த இடத்திலேயே கோயில் கொண்டு அருளினார். இப்படி சிந்தாமணி எப்படி கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கிறதோ அதை போலவே இந்த சிந்தாமணி விநாயகரும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவராக தேயூர் அப்படிங்கிற ஊர்ல நமக்காக காட்சி கொடுக்கிறார். சிந்தாமணி விநாயகர் ராஜவம்சத்துல இருந்த பல பேருக்கு ஒரு குலதெய்வமாகவே இருந்துகிட்டு வருது. அதனாலதான் அங்க இருந்த பேஷ்வா மகாராஜாவானவர் சாகர நேரத்துல கூட இந்த சிந்தாமணி விநாயகரினுடைய சன்னதியிலேயே இருந்து கஜானன் கஜானன் சொல்லிக்கிட்டே தன்னுடைய உயிரை விட்ட போது அவரினுடைய ஆன்மா மனதிலிருந்து புறப்பட்டு இந்த சிந்தாமணி விநாயகரோட ஐக்கியமானதாக இன்னைக்கும் அந்த கோவில்ல சொல்லுவாங்க. இப்படி கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி விநாயகரை நாமும் தரிசித்து நம்ம பலவிதமான பாக்கியங்களை அடையலாம். மும்பையில இருக்கக்கூடிய அஷ்ட விநாயகர்களை பற்றி நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற விநாயகர் லேன்யாத்ரி மலையில இருக்கக்கூடிய கிரிஜாத்மஜர். பல காலங்களுக்கு முன்னாடி பிரம்மதேவரானவர் தன்னை மறந்து கொட்டாவி விட அந்த கொட்டாவியில் இருந்து ஒரு அரக்கன் தோன்றுகிறான். அவன் உடம்பெல்லாம் சிந்தூர வண்ணத்துல இருக்கிறதுனால அவனுக்கு சிந்தூரன் அப்படின்னு பேர் வருது. தான் பெற்ற மகனை போல பாவித்த பிரம்மதேவர் இந்த சிந்தூரனுக்கு பலவிதமான வரங்களை கொடுக்கிறார். இந்த வரங்கள் பெற்ற மமதையில இந்த சிந்தூரன் மூ உலகையும் கைப்பற்றி மூ உலகத்துக்கும் சொல்ல ஒண்ணாத இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்துல லேன்யாத்ரி மலை தொடர்ல பார்வதி தேவியானவள் மகா கணபதியை வேண்டி தவம் இருக்காங்க. அவங்களுடைய மனதுல அந்த மகா கணபதியே தன்னுடைய மகனாக வந்து பிறக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அதை புரிந்து கொண்ட விநாயகரானவர் காட்சி கொடுத்து, நானே உங்களுக்கு மகனாக பிறக்கிறேன் அப்படின்னு வரம் கொடுத்து மறையறாராம். வரம் கொடுத்த சில நாட்கள்ல பார்வதி தேவியானவள் குளிக்க வைத்துக் கொண்டிருந்த மஞ்சளில் இருந்து இந்த விநாயகரானவர் தோன்றுகிறார். தோன்றிய சில நாட்களிலேயே
இந்த சிந்தூரனுக்கு நாரதர் மூலமா ஒரு செய்தி வருது. பார்வதிக்கு மகனாக பிறந்த இந்த விநாயகரால தான் தனக்கு மரணம் வரப்போகுது அப்படின்னு இந்த சிந்தூரனுக்கு தெரியுது. அதனால பாலாசுரன், குரூராசுரன் போன்ற பலவிதமான அரக்கர்களை அனுப்பி விநாயகரை வதம் செய்ய முயற்சி செய்யலாம். ஆனா இந்த சிந்தூரன் அனுப்பின அத்தனை அரக்கர்களையும் வென்று கொன்று ஒழிக்கிறார் விநாயகர். அவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர விஸ்வகர்மாவானவர் வந்து அவருக்கு பாசம், அங்குசம் முதலிய ஆயுதங்களை கொடுக்கிறார். இந்த ஆயுதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு மிகுந்த சக்தி வாய்ந்தவராக விநாயக பெருமான் வளர்ந்து கொண்டே வர இறுதியில சிந்தூரனை எதிர்த்து போர் செய்ய போகிறார். சிந்தூரனை எதிர்த்து படு உக்ரமாக போர் செய்த விநாயகர் இறுதியில அவனை துதிக்கையால தூக்கி நெற்றியின் மேல சிந்தூர பொட்டை போல அவனை புழிஞ்சு ஈசிக்கொண்டாராம். அதனால அவருக்கு சிந்தூர விநாயகர் அப்படின்ற பேர் வந்தது. இப்படி சிந்தூரன் அப்படிங்கிற அரக்கனினுடைய தொல்லையிலிருந்து இந்த உலகை காப்பாற்றிய விநாயகர் லேன்யாத்ரி அப்படிங்கிற ஒரு மலை முகடுல ஐக்கியமாகி விடுகிறார். இன்னைக்கும் அவர் ஐக்கியமான இடத்துல ஸ்வயம்பு ரூபமாக ஒரு விநாயகரினுடைய திருவுருவம் இருக்கு. இந்த திருவுருவமானது இடது பக்கம் திரும்பி இருக்கிறதுனால நம்மளால விநாயகரினுடைய வலது கண்களை மட்டுமே பார்க்க முடியும். மும்பையில இருக்கக்கூடிய அஷ்ட விநாயகர்களினுடைய கோயிலை போல இல்லாம இந்த கோயில்ல மட்டும் நாம கூட அந்த விநாயகரை சென்று தரிசித்தால் நம்மளோட கரங்களாலேயே அவரை தொட்டு பூஜை செய்யலாம் என்பது போல அங்க இருக்கக்கூடிய விதிமுறைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய இந்த சிந்தூர விநாயகருக்கு தினமும் பஞ்சாமிரதத்தால பூஜை செய்யறாங்களாம். சொல்ல போனா இந்த சிந்தூரன் என்ற அரக்கனை கொன்று அவனுடைய உடம்புல இருந்த ரத்தத்தை சிந்தூரமாக பூசிக்கொண்டதனால இந்த விநாயகருக்கு தினமும் சிந்தூர காப்பு பூசப்படுகிறது. இப்படி பலவிதமான மகிமைகள் வாய்ந்தவர் இந்த சிந்தூர விநாயகர். இந்த சிந்தூர விநாயகர் குங்குமம் எப்படி அனைத்து விதமான மங்களங்களை கொடுக்கிறதோ அதை போலவே தன்னை வணங்கக்கூடிய அடியவர்களுக்கு அனைத்து விதமான மங்களங்களை கொடுக்கிறார். ஓஜர்ல இருக்கக்கூடிய விக்னேஸ்வரரை பற்றி இந்த காணொளியில பார்க்கலாம். பல காலங்களுக்கு முன்னாடி அபிநந்தன் அப்படிங்கிற மகாராஜா வாழ்ந்துகிட்டு வந்தான். இவன் இந்திரனுக்கு அவிர்வாகம் கொடுக்காம ஒரு யாகம் செய்யணும் அப்படின்ற முடிவுக்கு வரவே அதை நாரதர் இந்திரனுக்கு கொண்டு போய் சொல்ற. அதை கேட்ட இந்திரன் கோபப்பட்டு காலன் அப்படிங்கிற தேவனை அந்த யாகத்தை அழிப்பதற்காக ஏவுகிறான். அந்த காலனும் இந்த அபிநந்தன் செய்த யாகத்தையும் அழித்து அபிநந்தனையும் அழித்து காலன் அப்படிங்கிற தேவன் அந்த கோபத்தினால விக்னன் அப்படிங்கிற அசுரனாக மாறிவிடுகிறார். இதே சமயத்துல வரேண்யன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விநாயகரினுடைய பெரிய ஒரு பக்தன் இருந்தான். அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் அவன் செய்த தவத்தின் பலனாக விநாயகரே வந்து மகனாக பிறக்கிறார். அவர் பிறக்கும் போது தலை யானை முகத்தோட பிறக்கிறதுனால அந்த வரேண்ய மகாராஜாவுக்கு பயமாகி போகவே பிறந்த குழந்தையை அப்படியே காட்டுல விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பக்கமாக பராசு முனிவர் அப்படிங்கிற முனிவர் வர அவர் அந்த குழந்தையை பார்த்து விக்னேஸ்வரர் தான் இப்படி குழந்தையாக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எடுத்து அனைத்து உச்சி முகர்ந்து வளர்த்து வருகிறார். இதே சமயத்துல சௌபரி அப்படிங்கிற முனிவர்கிட்ட பலவிதமான பாதகங்களை செய்த கிரௌஞ்சன் அப்படிங்கிற கந்தர்வ மகாராஜாவானவன் ஒரு பெருச்சாளியாக மாறி இந்த உலகத்துக்கே பல தீமைகளை செய்துக்கிட்டு வரான். அந்த பெருச்சாளியை இந்த பராசு முனிவரினுடைய ஆசிரமத்துல வளரக்கூடிய விக்னேஸ்வரரானவர் பார்த்து தன்னுடைய கையில இருக்கக்கூடிய பாசக்கயிறை வீசி தன் வசமாக்கி கொண்டு அவனை தன்னுடைய மூஷிக வாகனமாக மாற்றிக்கொள்கிறார். இப்படி மூஷிக வாகனமாக மாற்றிக்கொண்ட விக்னேஸ்வரர் அந்த வாகனத்தின் மேலேயே ஏறி விக்னன் அப்படிங்கிற அசுரனாக மாறிவிட்ட காலதேவனை எதிர்த்து யுத்தம் செய்கிறார். யுத்தம் செய்து யுத்தத்தின் முடிவில் காலனை வதைத்து அவனை தடுத்தாட்கொள்ளக்கூடிய சமயத்துல அந்த காலனானவன் சொல்கிறான், இனிமே என்னுடைய பெயரும் உங்களுடைய பெயரோட சேர்ந்து உங்களை இனிமேல் விக்னேஸ்வரர் என்ற அனைவரும் அழைக்கட்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கிறான். அதை அவனுக்கு அற்புதமாக முகமலர்ந்து கொடுத்த அந்த விக்னேஸ்வரர் ஒரு விதிமுறையும் சொல்றார். என்ன அப்படின்னா, இனிமே என்னை பூஜிக்கக்கூடிய அடியவர்களினுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அவர்களை சுற்றியும் நீ எங்கேயும் இருக்கக்கூடாது. என்னை யார் யாரெல்லாம் பூஜிக்கவில்லையோ அந்த இடத்திலெல்லாம் நீ தங்கலாம் அப்படின்னு வரம் கொடுக்கிறார். அதனாலதான் விக்னேஸ்வரரை பூஜிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் விக்னங்களும் தடைகளும் இல்லாம தங்கு தடையின்றி தழைத்து ஓங்கி வளர்கிறது. இப்படி விக்னன்ற அரக்கனாக மாறிவிட்ட காலதேவனுக்கு அருள் செய்த விக்னேஸ்வரரை நாம ஓஜர்ல தரிசனம் பண்ணலாம். இவருடைய கண்கள்ல 2 மரகத கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அதனால இவர்களுடைய கண்கள் ஜொலி ஜொலிப்பது போல காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பாஜிராவ் பேஷ்வாவினுடைய இளையவன் போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து போர் செய்து அந்த போரில் இந்த விநாயகரினுடைய அருளால வெற்றி பெற்றான். அதற்காக இந்த விநாயகரினுடைய கோயிலை புனருத்தாரணம் செய்து இந்த விநாயகரினுடைய சேவகனாகவே வாழ்ந்தான் அப்படின்னு வரலாற்று பதிவுகள் நமக்காக சொல்லுது. இப்படிப்பட்ட ஓஜர் விக்னேஸ்வரரை நாமும் வழிபட்டு நல்ல கதி அடையலாம்.
மும்பையை சுற்றி இருக்கக்கூடிய அஷ்ட விநாயகர்களை பற்றி நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இப்போ நாம பார்க்க போறது ரஞ்சன்காவ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மகா கணபதிய. 5வது காணொளியில நாம பார்த்த கிருச்சமேதர் அப்படிங்கிற முனிவரினுடைய மகனாக பலி அப்படிங்கிற அரக்கன் ஒரு சாபத்தினால பிறக்கிறான். அவன் விநாயகரை நினைச்சு பலவிதமான தவங்களை புரிந்து விநாயகரிடம் பலவிதமான வரங்களை வாங்கலாம். அது என்னென்ன வரம் அப்படின்னா, அவன் சிவபெருமானை அல்லாத வேறு யாராலையும் வெல்ல முடியாது அப்படிங்கிற வரத்தையும் விக்னேஸ்வரர் கிட்ட இருந்து பறக்கின்ற 3 கோட்டைகளையும் வாங்குறான். இந்த 3 கோட்டைகளும் 1 தங்கத்தாலையும் 1 வெள்ளியாலையும் 1 இரும்பாலையும் ஆனதாக இருக்கு. இப்படி விக்னேஸ்வரனுடைய அருளால பறக்கின்ற கோட்டையை கைப்பற்றிய இந்த கிருச்சமேதரனுடைய மகனான பலியானவன் இந்த உலகங்களுக்கு பலவிதமான இன்னல்களை கொடுக்கிறான். அவனுக்கு 3 மகன்கள் பிறக்கிறார்கள். அவனும் அப்பாவை போலவே இந்த உலகத்துக்கு பலவிதமான இன்னல்களை கொடுக்க தேவர்களும் முனிவர்களும் மற்றவர்களும் சிவபெருமானை சென்று சரணாகதி செய்ய சிவபெருமானானவர் இந்த 3 பறக்கின்ற கோட்டைகளையும் அதுல இருக்கக்கூடிய 3 அரக்கர்களையும் அழிப்பதற்காக ஒரு தேர்ல ஏறி போறார். அந்த தேர் எப்படி இருக்கு அப்படின்னா, பூமியே தேர் தட்டாகவும் சூரிய சந்திரனே சக்கரமாகவும் இப்படி தேவர்களே அந்த தேராக மாறி சிவபெருமானை இழுத்துக்கிட்டு போறாங்க. ஆனா அந்த தேரினுடைய சக்கரம் பாதியில முறிஞ்சு போகுது. அப்பதான் சிவபெருமானுக்கு தெரியுது, நம்ம விநாயகரை வழிபடாமலே போருக்கு சென்றதாலதான் இப்படி ஒரு தடங்கல் ஏற்பட்டது அப்படின்னு. அதனால நாரத முனிவரினுடைய வழிகாட்டுதலின் பேரில தண்டகாரண்யத்துல விக்னேஸ்வரரினுடைய 6 எழுத்து மந்திரத்தை ஜபம் செய்து தவம் செய்ய விக்னேஸ்வரர் காட்சி கொடுத்து சிவபெருமானுக்கு அருள் செய்ய விக்னேஸ்வரரினுடைய அருளால இந்த சிவபெருமானானவர் அந்த பறக்கின்ற 3 கோட்டைகள், அதாவது அதற்கு திரிபுரம் அப்படின்னு பேரு, அந்த திரிபுரத்தையும் அழித்து ஒழிக்கிறார். இந்த திரிபுரத்தை பரமேஸ்வரன் அழித்து ஒழித்த நாள் தான் கார்த்திகை பௌர்ணமி. அதை வடநாட்டுல திரிபுரா பௌர்ணமி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதையே தமிழ்நாட்டுல நாம அண்ணாமலையார் தீபம் அப்படின்னும் கார்த்திகை தீபம் அப்படின்னும் கொண்டாடுறோம். இப்படி திரிபுரங்களை அழிக்க சிவபெருமானுக்கு அருள் செய்த விநாயகரை ரஞ்சன்காவுல நாம தரிசனம் செய்யலாம். இன்னைக்கும் இந்த ரஞ்சன்காவ்ல இருக்கக்கூடிய மகா கணபதியினுடைய கோயில் வெகு விமர்சையாக அனைவருக்கும் விக்னங்களை நீக்கக்கூடிய அற்புதமான கோயிலாக இருந்துகிட்டு வருது. மராத்திய மன்னர்கள் இந்த விக்னேஸ்வரர் மேல பலவிதமான பக்தியை கொண்டு இந்த விக்னேஸ்வரருக்கு சமர்ப்பணங்களை தங்கத்தாலையும் வைரத்தாலையும் செய்திருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ரஞ்சன்காவுல இருக்கக்கூடிய மகா கணபதியை பல பேரும் வணங்கி வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை அடைந்திருக்காங்க. நாமும் அந்த விக்னேஸ்வரரை வணங்கி நல்ல கதிக்கு செல்லுவோம். 8 காணொளிகளா நாம மும்பையில இருக்கக்கூடிய அஷ்ட விநாயகர்களை தொடர்ந்து தரிசனம் செய்துக்கிட்டு வரோம். இந்த அஷ்ட விநாயகர்களை தரிசனம் செய்தா என்ன பலன் ஏற்படும் அப்படிங்கிறதையும், இந்த அஷ்ட விநாயகரையும் ஒரே சேர ஒரே சமயத்துல வீட்டுல இருந்தபடியே வணங்கறதுக்கு ஒரு எளிய வழிமுறையையும் இந்த காணொளியில ஒரு ஸ்லோகத்தின் வடிவமாக நாம பார்க்கலாம். ஸ்வஸ்தி ஸ்ரீ கணநாயகம் கஜமுகம் மோரேஸ்வரம் சித்திதம் வள்ளாலம் முருடே விநாயகமஹம் சிந்தாமணிம் தேவரே லேன்யாத்ரௌ கிரிஜாத்மஜம் சுவரதம் விக்னேஸ்வரம் ஓஜரே கிராமே ராஞ்சன நாமகே கணபதிம் குர்யாத் சதா மங்களம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்லோகத்துல இந்த அஷ்ட விநாயகர்களை வணங்கினா என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றது. ஸ்வஸ்தி ஸ்ரீ கணநாயகம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்குது. அதாவது விநாயகரை வணங்கினால் எப்பொழுதுமே மங்களம் தானா. அதுலயும் கஜமுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மயூரேஸ்வரரை வணங்கினால் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான துக்கங்களும் நீங்கி விடுமா. சித்திதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சித்தி விநாயகரை வணங்கினால் நமக்கு தானியலட்சுமியினுடைய அருள் கிடைத்து பலவிதமான சித்திகளும் ஏற்படுமா. அதே போல மருடத்துல இருக்கக்கூடிய வல்லாள கணபதியை வணங்கினா நமக்கு தைரியலட்சுமியினுடைய அருள் கிடைத்து பலவிதமான தைரியமும் ஏற்படுமா. அதே போல சிந்தாமணி விநாயகரை வணங்கினால் நமக்கு தனலட்சுமியினுடைய அருள் கிடைத்து பலவிதமான தனமும் தானியமும் ஏற்படுமா. அதே போல லேன்யாத்ரியில இருக்கக்கூடிய கிரிஜாத்மஜரை வணங்கினால் நமக்கு விஜயம் கிடைக்குமா, எந்த இடத்திலையும் நமக்கு வெற்றி கிடைக்குமா. அதே போல ஓஜரத்துல இருக்கக்கூடிய விக்னேஸ்வரரை நாம வணங்கினோம்னா கல்வி மலை போல கிடைக்குமா, அதாவது வித்யாலட்சுமியினுடைய அருள் கிடைக்குமா. ரஞ்சன்காவுல இருக்கக்கூடிய மகா கணபதியை நாம வணங்கினா பிள்ளை பேரு ஏற்படுமா. இப்படி அழகாக மோரேஸ்வரராகவும் சித்தி விநாயகராகவும் வல்லாலேஸ்வரராகவும் வரத விநாயகராகவும் சிந்தாமணி விநாயகராகவும் கிரிஜாத்மஜராகவும் விக்னேஸ்வரராகவும் மகா கணபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த 8 விநாயகர்களை நாம வணங்கினா மங்களம், வீரம், தைரியம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் முதலிய அனைத்தும் கிடைக்கும்
கிடைத்து அஷ்டலட்சுமியினுடைய அருளும் கிடைத்து அந்த அஷ்டலட்சுமியும் நம்ம வீட்டுல நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த விநாயக சதுர்த்தி நல்ல நாள்ல இந்த அஷ்ட கணபதியையும் வணங்கி, இந்த அஷ்ட கணபதியையும் ஒரே ஸ்லோகத்துல நம்ம வீட்டுல இருந்தபடியே வணங்கி அவரினுடைய அருளை மலை போல பெறுவோம்.